நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நமது 12 ராசி நேயர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை, அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம். ஸோ கிரகங்களின் அடிப்படையில் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம கோச்சார பலன்களை கூறுகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு 20-30% உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள், அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக ரீதியாக 20-30% உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது உண்மை. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த வருடம், மாதம், பிறந்த ஊர், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஜனனகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவோம். அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு இந்த மாதம் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமான்னு நினைக்கலாம். மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம். கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன். கிட்டத்தட்ட 13 வருட காலமாக ஜோதிட துறையில் பயணித்து வருகிறேன். இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன் கூட சொல்லலாம். ஏன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல். அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்த அளவுக்கு சாத்தியம் அல்ல. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி, இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல் அடியனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக, கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின், கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது, அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு இடம்பெறுவார். அப்போ 12ஆம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் மேச ராசியிலும், அதே போல் நமது குரு பகவான், அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை தான் நம்ம ரொம்ப விரும்புவோம். ஸோ அதை ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். சுப கிரகமான குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்ன பார்க்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை வச்சு தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சூரிய பகவான் தான் தலைமை கிரகம். நவகிரகங்களின் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான். ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் 17ஆம் தேதி வரையும் மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். 17க்கு அப்புறம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயணிப்பார் என பார்க்கிறோம். தமிழ் மாதம் என்னைக்கு பிறக்குதோ அந்த மாதம்தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை. ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆனி மாதம் ஓடிக்கிறது. இந்த ஆனி மாதமானது 32 நாட்கள் இருக்கும். ஸோ இந்த ஆனி மாதத்தில் 32 நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் 17 நாட்கள் வரையும் மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். ஏன்னா இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம். மிதுன ராசி மட்டும். ஏன்னா ஆனி மாதம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் தமிழ் மாதத்தில் 32 நாட்கள் உண்டு. இது தமிழ் மாத பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார். அப்படிங்கும்போது கடகராசிக்குள் அவர் 18ஆம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசி தான். சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன் கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வரையும் சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிதுன ராசியில். அப்புறம் 7ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறோம். ஸோ அதே போல் புதன் பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட 18ஆம் தேதி
அவர் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். கன்னி ராசியில் கேது பகவான். கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னி ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஸோ கன்னி ராசியில் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்துலேருந்து 1.5 வருட காலம் கேது அங்கே தான் அமர்ந்திருப்பார். எப்பவுமே கேது பகவான் எங்கே அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசையில், அதாவது அதனுடைய 7ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம். ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம். இதில் இந்த சனி பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியில் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம். ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படை சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் என கூறுகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசி அப்படின்னே தன்னுடைய புத்தியின் கூர்மையின் அறிவினால் தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயங்களிலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கும் ராசியின் மிதுன ராசியும் உண்டு. மிதுன ராசி தான் 12 ராசியில் மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மாத பலன்களில் குறிப்பிடும்பொழுது சொல்லுவார்கள். ஏன்னா மிதுன ராசியில் தான் தமிழ் மாதத்தின் நாட்களில் 32 நாட்கள் இடம்பெறுகின்றன என்று பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராசியான மிதுன ராசியில் இன்று நாம் பார்க்கும்பொழுது சூரிய பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதியான சூரியனும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதியான சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில், அதாவது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த கிரகங்களின் அடிப்படையில் மிதுன ராசிக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். மிதுன ராசியில் மிருகசீர்ஷ நட்சத்திரம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கடுத்தபடியாக புனர்பூஷ நட்சத்திரம் என்று 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது தான் மிதுன ராசி. மிதுன ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் மிதுன ராசியில் தான் ஒரு வலிமையான தன்மை, உச்சம் பெற்ற தன்மை அடைகிறார் என பார்க்கிறோம். ஸோ மிதுன ராசியில் நல்ல மாற்றங்கள் வேணும்னா தன்னுடைய புத்தியை தீட்டிக்கிட்டே இருக்கணும். மிதுன ராசிக்காரங்க அப்படியே ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போதும் தன்னுடைய கூர்மையான அறிவை தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் உண்மை. சரி, இந்த ஜூலை மாதத்தில் மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கும்போது அனைத்து நிலைகளிலும் ஒரு விஷயங்கள் செய்யணும்னா இந்தந்த விஷயங்கள் செய்யுங்க, இந்தந்த விஷயங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் மாறி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலுமே நல்ல விதமான ஒரு பலன்களை சந்திக்கக்கூடிய, ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமான சூழ்நிலை இருக்கின்றன என்று பார்க்கிறோம். ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி பயங்கரமாக யோசிக்கிற நீங்கள் அதை ப்ராப்பராக செஞ்சு முடித்து வெற்றி பெறுவதற்கான காலகட்டமாக இந்த ஜூலை மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நம்ம செய்கிறோம், இதை கண்டிப்பாக முடிப்போம், நம்மளால் முடியும் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நிலை வந்து இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கொடுக்கின்றன என்று பார்க்குறோம். புகழ், அந்தஸ்து, பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நல்ல ஒரு மரியாதை, மதிப்பு. நீங்கள் நின்னீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்கே இருந்தாலும் ஓடி வந்து வாங்க நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை உங்களுடைய கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ அதை புரிஞ்சு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் சாமி, புத்திர பாக்கியம் கிடைப்பது ரொம்ப தடையாகவே இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார ரீதியான பலன்கள் ரீதியாக கூறும்பொழுது புத்திர பாக்கியத்துக்குரிய செயல்பாடுகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், சிறப்பான தன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கிறோம்.
அதே தொழிலில் இந்த மந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தொழிலில் ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, அந்த தொழிலில் நான் எப்படி சரி பண்ணுவேங்கிறத சூழ்நிலை எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணுற நமது மிதுனராசிக்காரங்களுக்கு கட்டாயமாக ஜூலை மாதத்தில் சரியான ஒரு பாதையை அமைத்து தொழிலில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு ஒரு பதவி உயர்வு பெறக்கூடிய தன்மைகள், இவர் பண்ணாலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். அதுபோல் உங்களுடைய சொத்துக்கள், ஒரு இடம் வாங்க நினைக்கிறது, ஒரு பொருள் வாங்க நினைக்கிறதுல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கட்டாயமாக நீங்கள் கடின முயற்சிகள் எடுத்து ஒரு இடமோ அல்லது வீடோ வாங்க நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் அதுக்கான ஒரு முயற்சிகள் எடுங்க. கட்டாயமாக நீங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்படாமல் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைனாலும் உடனே பக்கத்தில் உள்ள மருத்துவரை நாடுங்க. அதுக்கு சரியான தீர்வை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுகின்ற பாதிப்பு தன்மையிலிருந்து நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு என்று பார்க்கிறோம். சரி, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி மதியத்திலிருந்து 23 மதியம் 24 25 வரையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதாவது 25 மதியம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக முடிவெடுத்து செய்யணும். அவசரப்படக்கூடாது. புதிய முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை என்பதை உறுதியாக பார்க்கிறோம். அவசரப்படாமல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கமோ மிகப்பெரிய கவலைகளோ உறுதியாக கிடையாது என்பதை பார்க்கிறோம். ஸோ இந்த மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, இந்த மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் கிடைக்கக்கூடிய அதாவது இந்த கோச்சார ரீதியான கிரகங்களுடைய தன்மையில் வைத்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் முழுமையாக பெறுவதற்கான சூழ்நிலைகளை அன்னை மகாலட்சுமி உங்களுக்கு அள்ளி வழங்குவாங்க என கூறிக்கொள்கிறேன். தற்போது நீங்கள் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்குறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள், உங்கள் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம். நம்ம எப்படா இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம், கடன் பிரச்சனையிலேருந்து கணவன் மனைவி ஒற்றுமையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஸோ கால் போகலைன்னா, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து கால் சில நேரங்களில் போகாமல் இருக்கலாம். அதே போல் நம்ம வந்து மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து வந்து நம்ம கிளம்புறோம். ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க, ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி போட்டு விடுங்க. ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம், கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப வந்து கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலேருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். அதே போல் நிறைய பேர் கேட்காங்க, சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல, எங்கள் வீட்டில் வந்து குறித்து வைக்கலை, அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க. ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன், வந்து பார்த்துக்கோங்க. பிரசன ரீதியாக வெத்தலை பிரசனம் மூலமாக பார்க்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வியின் நேரத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்பது உண்மை. ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்கள் வீடோட வாஸ்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க, எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாஸ்தை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற முடியும் என கூறிக்கொள்கிறேன். ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வந்து வெளிநாடுகள்லாம் நம்ம போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும். நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு
உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.